சரவணகுமார், வெல்கம் டு பவர் ஸ்பேஸ் சோலார் டெக். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 600 பேனல் 4 பேனல் போட்டு கீழே ஒரு 3 கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இது மெட்டீரியல்லாம் ஆல்மோஸ்ட் கஸ்டமரே வாங்கிட்டாங்க. இந்த பேனல் இன்வெர்ட்டர் மட்டும் நம்ம ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இன்ஸ்டாலேஷன் லைட்டிங் எரஸ்லாம் நம்ம தான் பண்ணி கொடுத்துருக்கோம். எர்த்திங்லாம் நம்ம தான் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டுக்கு தான் நம்ம வந்து ஒரு 2.5 கிலோவாட் சோலார் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க அது எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இது நம்ம வெறும் இன்ஸ்டாலேஷன், ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டாலேஷன், லைட்னிங் எரஸ், எர்த்திங் மட்டும்தான் நம்ம பண்ணியிருக்கோம். மற்ற மெட்டீரியல்லாம் கஸ்டமரே வச்சுருந்தாங்க. அதனால் இதுதான் ஈஸ்ட்மேன் 3 கிலோவாட் இன்வெர்ட்டர் அவங்க வாங்கியிருந்தாங்க. ஏசிடிபி, டிசிடிபி வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி ஏசிடிபி டிசிடிபி வாங்காதீங்க, நான் சொல்கிறேன். வாங்க மேலே போய் ஸ்ட்ரக்சர் நம்ம பண்ண ஒர்க்லாம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதான் நம்ம போட்டிருக்க அவங்களுக்கு ஸ்ட்ரக்சர். நம்ம எப்பயுமே போகிற மாதிரி தான் ஹார்ட் டிப் கேல்வனைஸ்ட் ஸ்ட்ரக்சர். இந்த வாட்டி நம்ம பர்லிங்லேயும் கிளாம்ப்லேயும் ஒரு கொஞ்சம் நல்ல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம். என்னென்னா இந்த வாட்டி யூ டைப் கிளாம்ப் பண்ணியிருக்கோம் இந்த இதுக்கு, அதுவும் காமிக்கிறேன். இதான் அந்த 4 பேனல். இது பார்த்திங்கன்னா இதான் லூம் சோலாரோட 600 வாட் பேனல். இது கஸ்டமர் ஆன்லைனில் தான் வாங்கி கொடுத்தாரு. இது ஆன்லைனில் விலை கம்மியாக கிடைக்குது, நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. இதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர், ஜிஐ ஸ்ட்ரக்சர் 3x3 ஹார்ட் டிப் ஸ்ட்ரக்சர், ஸ்கொயர் டியூப் ஸ்ட்ரக்சர், ஃபுல்லி ஹார்ட் டிப். இது இந்த ஹார்ட் டிப்னால் தான் இவ்வளோ பலன்னு பார்த்தீங்களா, ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா. இது ஹார்ட் டிப்னால் தான் இது நல்லா ஷைனிங்காக இருக்குது. நல்லா ஹை ரைஸ் ஸ்ட்ரக்சர். இது பார்க்கலாம். ஸ்கொயர் டியூப் தான், பர்லிங் எல்லாமே ஸ்கொயர் டியூப்பு, ராப்டரும் ஸ்கொயர் டியூப் தான் நம்ம வீட்டில். இந்த கிளாம்பில் மட்டும்தான் இந்த சேஞ்ச் கொண்டு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், நல்லா பெரிய கிளாம்பாக போட்டு மேலேருந்து யூ போல் நட் போட்டு கீழே ஒரு அலுமினியம் பேஸ் பிளேட் கொடுத்து அதை நம்ம டைட் பண்ணியிருக்கோம். நல்லா க்ரிப் நல்லாயிருக்கும். நல்லா பெரிய கிளாம்னால் அகலமாக பிடிக்குது, இது நல்லாயிருக்கும். இந்த 2 இது மட்டும் அதே மாதிரி இந்த பர்லினும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹார்ட் டிப் தான். இது 3 பேனல் போடுற ஸ்ட்ரக்சர், அதாவது 6 பேனல் போடுற ஸ்ட்ரக்சர். நம்ம இப்போதைக்கு 4 பேனல் மட்டும் அவங்க கஸ்டமர் போடுன்னு சொன்னதுனால 4 பேனல் மட்டும் போட்டிருக்கோம். எல்லா லெக்கும் காங்க்ரீட் போட்டிருக்கோம். இது லைட்னிங் எரஸ் நம்ம போட்டது. வாங்க மேலே காமிக்கிறேன். நம்ம லைட்னிங் எரஸ் உங்கள் வீட்டில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் போடணும். நீங்கள் வெளியில் சோலார் வாங்கினாலும் சரி, உங்கள் லைட்னிங் எரஸ் இவ்வளோ ஹெவியாக போடுறாங்களான்னு பார்த்துக்குங்க. இதுதான் 250 மைக்ரானில் இருக்க மல்டி ஸ்பைக் லைட்னிங் எரஸ். இந்த கேபிள் தான் ரொம்ப முக்கியமே. 50 ஸ்கொயர் mm கேபிள். இந்த இது பாருங்கள், 50 ஸ்கொயர் mm ஹார்ட் அலுமினியம் ஸ்லீவ்டு கேபிள். எக்ஸல் எர்த்திங்ன்ற ஒரு கம்பெனியில் இந்த கேபிள் இருக்குது. உங்கள் வீட்டுக்கு இந்த லைட்னிங் எரஸ் கேபிள் போட சொல்லுங்கள். இதுதான் இந்த இவ்வளோ ஹெவியாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு லைட்னிங் ரிசீவ் ஆச்சுன்னா கீழே எர்த்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். எல்லோரும் ஒயர்லாம் போடுறாங்க, அலுமினியம் ஒயர்லாம், வெறும் தின் ஒயர்லாம் போடுறாங்க, அது வந்து கட் ஆகிடும். அதனால் இதுதான் அந்த லூம் சோலாரோட 600 வாட்டு. இதுக்கு வாங்க கீழே இன்வெர்ட்டர். இது இன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா 3 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம். ஏசிடிபி டிசிடிபி ரெண்டுமே அன்பிராண்டட் தான். நீங்கள் பிராண்டடாக வாங்குங்க. எது வாங்கினாலும் இனிமேல் பிராண்டடாக வாங்குங்க. அப்படியே உங்களுக்கு எர்த்திங் வாங்க வெளியில் பண்ணியிருக்கோம், அதையும் காமிக்கிறேன். 3 எர்த்திங் போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். இது லைட்னிங் எரஸ். இந்த மேலேருந்து கீழே பாருங்கள், லைட்னிங் எரஸ் நீட்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருந்தது. கீழே லெஃப்ட் கார்னரில் ஒரு எர்த்திங் போட்டிருக்கோம். அதே மாதிரி அந்த பைப்பிங் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, இந்த பைப்பிங் வந்து இங்கே கீழே இறங்கி கீழே ஏசிக்கு தனியாக ஒரு எர்த்திங், டிசிக்கு தனியாக ஒரு எர்த்திங் போட்டிருக்கோம். எர்த்திங் எல்லாமே கீழே இருக்க எர்த்து போயிட்டு சரி யாரும் வெளியில் பார்த்து எதுவும் டேமேஜ் பண்ணிடக்கூடாது. மேலே மண் போட்டிருக்கோம், அது அந்த கரெக்டாக இது கீழே தான் இருக்குது. அது வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி குவாலிட்டியாக பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து உங்களோட சோலார் நல்லா எந்த பாதிப்பும் இல்லாமல் வேலை செய்யும். உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான சோலார் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் பவர் ஸ்பேஸ் சோலார்கிட்ட. நாங்கள் நல்ல சோலார் உங்களுக்கு அமைச்சு தரோம். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம்.